வெல்கம் டு இஸ்ரி சேனல். இன்றைக்கி நம்ம தலைகறி சுக்கா பண்ணலாம். ஒரு ஆட்டோட தலையை சுத்தம் பண்ணி நான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை குக்கரில் நம்ம போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு. உப்பு நிறைய போட்டுறாதீங்க, கம்மியாக போட்டுக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். பத்தலை, ஒரு 4 விசில் விடலாம். தக்காளி பழம் 2 பழம், பச்சை மிளகாய் 3, வெங்காயம் மட்டும் ஒரு பெரிய பல்லாரி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூனு. மற்ற இதெல்லாம் நான் ஒன்றா சேர்க்கும் போது சொல்கிறேன். 5 விசில் விட்டாச்சு. தலைகறி வெந்துருச்சா என்னன்ட்டு பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு குழிக்கரண்டி. சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூனு எடுத்து நுணுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சோம்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டும். உப்பு நம்ம தலையில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஏன்னா மணமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தலையை சேர்த்துருவோம். அதில் இந்த தண்ணி இருக்குது, வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் போதும். கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கொத்தமல்லி தூள். இந்த தலை வேவிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். இதில் மிளகாத்தூள் சேர்க்கல, நான் மிளகாத்தூள் சேர்க்கணும், மிளகுத்தூள் சேர்க்கணும். அப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா மிளகுத்தூள் வேறு நம்ம சேர்ப்போம், அதனால் காரம் அதிகமாகிடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், அது வரைக்கும் வேகட்டும். மிளகுத்தூளையும் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தலைக்கு வந்து மிளகு தான் மெயின். தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இன்னும் கூட
இங்கே சேர்த்துக்கணும். கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இதில் இருந்த தண்ணி பூரா எல்லாம் வற்றிக்கிச்சு பாருங்கள். எண்ணெய் தெளித்து அப்படியே மேலே வரட்டும். ஒரு 2 நிமிஷம். கொத்தமல்லி தழை இப்போ தான் தூங்கிட்டுருக்கோம். அந்த மணமெல்லாம் கொஞ்சம் அதில் இதாகட்டும். பாருங்கள், தலைகறி சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ரெண்டு புரோட்டா 2 சப்பாத்தி வச்சுட்டு அப்படியே தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாளாக வீடியோ போடல. இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. Thank you.